நீங்கள் வர்க்கலா போனால் மஸ்ட்டு விசிட் பண்ண வேண்டிய மஜாவான பிளேஸ் இது. வணக்கம் நண்பர்களே, திருவாண்டத்துலேருந்து எங்கள் ட்ரெயின் எடுத்துகிட்டு வர்க்கலா போயிட்டோம். இவா பீச் ரெசார்ட்னு ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் சேர்க்க மட்டும். ரெசார்ட்டு நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சு. மறுநாள் காலையில் எழுந்து சும்மா வெளில வாக்கிங் போனேன். சீட்டு பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக இருக்குன்ட்டு ரிசப்ஷனில் நம்பர் வாங்கி ஒரு பைக் ரெண்டலுக்கு டெலிவரி வர வச்சேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நாங்கள் முண்ட்ரோ ஐலாண்டை நோக்கி பண்ணிக்க ஆரம்பித்தோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் கப்பில் பீச்சு. நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இதெல்லாம் போகிற வழியில் அழகான தென்னை மரங்கள்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு போனோம். கிட்டத்தட்ட வர்க்கலாலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவல் நண்பர்களே பைக்கில். ஒரு வழியாக நாங்கள் முண்ட்ரோ ஐலாண்டு வந்து சேர்ந்தோம். இது ஒரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். வர்க்கலாவில் இன்னொரு மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. இருந்தாலும் முண்ட்ரோ ஐலாண்டு பெருசுன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் இங்கே வந்தோம். அங்கே போய் கெனாய் ரைடு எடுத்தோம். அங்கே வந்து மோட்டர் ரைடும் இருக்குது, கயாக்கிங் இருக்குது. ஆனால் நாங்கள் இது செலக்ட் பண்ணோம். 500 சார்ஜ் பண்ணோம். மொத்தம் 1.5 மணி நேரம் ரைடு. சன்செட்டுக்கு தான் நீங்கள் முக்கியமாக இங்கே போகணுமே, இல்லைனா சன்ரைஸ்க்கு போகணும். அழகாக அந்த அண்ணா பொறுமையாக எந்த ஊர் என்னன்னு பேசி அழகாக படகை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே பேசிக்கிட்டே போனோம். போகிற வழியில் குட்டி குட்டி பாலம்லாம் வந்துச்சு. அங்கெல்லாம் நம்ம தலை இடிக்காமல் படுத்து போக வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் கேனல் ஒரு இடத்துல ஓப்பன் அப் ஆகி பெரிய சர்ஃபேஸை கூட்டு போச்சு. அங்கே நிறையா ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட்டு, ஃப்ளோட்டிங் ரிசார்ட்டு நிறையா இருந்தது. படகுலே போயிட்டு டீ குடிக்கலாம், காஃபி குடிக்கலாம், சாப்பிடலாம், என்ன வேணா பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சன்செட்டோட அழகாக ரசிச்சிட்டு இருந்தோம். செமையாக இருந்தது இந்த பிளேஸ். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு எங்களை பிக் பண்ண இடத்துக்கே நோக்கி போயிட்டு இருந்தோம். போகும்போது ஒரு கோயிலை பார்த்தோம். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ரூமுக்கு கிளம்பி போயிட்டோம் நண்பர்களே.